வணக்கம் பெரியவர்களே, நண்பர்களே. இந்த டேங்க்ல இருந்து எவ்வளவு தண்ணி வேஸ்ட் ஆயிட்டு இருக்கு நீங்களே பாருங்க. இதனால நம்மளுக்கு கரண்ட்டும் வேஸ்ட் ஆகும். இந்த மாதிரி தண்ணி ஃப்ளோ ஆயிட்டு இருக்கும் போது நீங்க ஓடி போய் மோட்டர் ஆஃப் பண்ற மாதிரி இருக்கும். இதோட சொல்யூஷனை தான் நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். நம்ம இந்த மாதிரி இதை வச்சு மெஷர் பண்ணிக்கலாம். நம்ம டேங்கையும் கிளீன் பண்ணதுனால உங்களுக்கு இந்த வீடியோல தெளிவா தெரியும். இந்த பிளாக்கை வந்து லூஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்மளுக்கு வெயிட்டு. ஸோ இப்போ நம்ம லூஸ் பண்ணிட்டு இந்த ஹோலில் உள்ள வயரை விடுறோம். விட்டுட்டு அந்த பக்கமாக இழுத்துக்கோங்க. இது வந்து எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல கரெக்டாக வச்சுக்கோங்க. நம்ம வந்து பாதிக்கு வைக்கிறோம். வச்சுட்டு டைட் பண்ணுறோம். நல்லா டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணதுக்கப்புறம் இது வந்து மேலே வரும். வந்துச்சுன்னா மோட்டர் ஆஃப் ஆகிடும். திரும்பியும் கீழே போகும்போது மோட்டர் ஆன் ஆகிடும். ஸோ இது வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த வயர் எடுத்துக்கோங்க. நம்ம வந்து இந்த மாதிரி வயர் வாங்கியிருக்கோம், ரெட்டும் பிளாக்கும் வச்ச மாதிரி. ஸோ இப்போ இந்த ரெண்டு வயரையும் சீவிக்கலாம். இந்த மாதிரி ஒரு கட்டர் எடுத்து சீவிக்கங்க. இப்போ நம்ம ரெட்டு கூட ரெட்டை வச்சு இந்த மாதிரி ஒன்றா வச்சுக்கலாம். ஒன்றா வச்சு சுற்றுங்க. இந்த மாதிரி நம்ம கட்டிங் பிளேயர் வச்சு இந்த இடத்துல டைட் பண்ணிக்கலாம். நம்ம இன்சுலேஷன் டேப் போடுறோம். நீங்க எந்த கலர் வேணும்னாலும் போட்டுக்கலாம். சிசர் வச்சு கட் பண்ணிக்கலாம். இங்கே நம்ம எக்ஸ்ட்ராவாக டேப் போட்டு ஒட்ட போகிறோம். நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும்னு. சிசர் வச்சு டேப்பை கட் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம டேப்பிங் பண்ணியாச்சு. இதே மாதிரி இந்த பிளாக் ஒயரையும் சீவிக்கங்க. நம்ம கட்டர் வச்சு சீவிக்கிறோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா கிரீன் கலர்ல இருக்கு. ஆனா நம்மளுக்கு வந்து கிரீன் கலர் ஒயர் கிடைக்கல. கலர் வந்து ஒரு விஷயமே கிடையாது. நீங்க எந்த கலர் வேணாலும் யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து பிளாக் கலர் யூஸ் பண்றோம். கட்டிங் பிளேயர் வச்சு டைட் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம இந்த இடத்துல டேப் போட்டு ஒட்டிக்கலாம். இப்போ சிசர் வச்சு கட் பண்ணிக்கங்க. எக்ஸ்ட்ராவா இந்த இடத்துலயும் டேப் போடுறோம், நம்மளுக்கு ஸ்ட்ராங்கா நிக்கும்னு. இப்போ நம்ம இந்த ரெண்டு வயரையும் ஒன்னா வச்சு டேப் போட்டு ஒட்ட போறோம். இப்போ நம்ம டேப்பிங் பண்ணியாச்சு. சிசரை வச்சு கட் பண்ணிக்கலாம்.
இப்போ நம்ம இந்த வயரை அப்படியே இழுக்கிறோம். ஸோ இந்த இடத்துல இருந்து அந்த பக்கம் இழுத்துக்கலாம். ஸோ இப்போ ஃபுல் வயர் அந்த பக்கம் விடுறோம். இப்போ நம்ம எல்லா வயரையும் அந்த பக்கம் விட்டாச்சு. இது வந்து அப்படியே மேல வரும். மேல வரும்போது மோட்டார் ஆஃப் ஆயிடும். திரும்பியும் கீழே வரும் தண்ணி ஸ்லோ ஆக. இப்போ நம்மளுக்கு மோட்டார் ஆன் ஆகும். இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்ல கீழே கட் பண்ணிட்டு அந்த ஜாயிண்ட் அடிச்ச இடத்த உள்ள விட்டுருங்க. இப்போ வந்து கேப் போட்டுக்கலாம். இந்த மாதிரி தான் உங்களுக்கு நிற்கும். அப்போ உங்களுக்கு வந்து தண்ணி இந்த ஜாயிண்ட்ல படாது. நம்ம வெளியில தான் விட போறோம். அதனால தான் நம்ம இந்த மாதிரி பண்றோம். இந்த இடத்துல டேப்பிங் பண்ணிக்கலாம். நீங்க வேணும்னா அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது கம்பல்சரி கிடையாது. இப்போ நம்ம இந்த டிவைஸை எப்படி கனெக்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மெயின் ஆஃப் பண்ணிக்கங்க. இந்த டிவைஸ் மாற்றுறதுக்கு உங்களுக்கு 4 ஸ்க்ரூ தேவைப்படும். அந்த ஹோல்ஸ் இவங்களே கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஸ்டார் டைப் ஸ்க்ரூ டிரைவர் வச்சு நீங்க 4 ஸ்க்ரூவையும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்க்ரூவை போட்டுட்டு இருக்கோம். இந்த ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வாட்டர் லெவல் கண்ட்ரோலரை எப்படி அன்பாக்சிங் பண்றது, எப்படி செக் பண்றதுன்னு ஆல்ரெடி நம்ம சேனல்ல தெளிவா 2 வீடியோ போட்டிருக்கோம். நீங்க பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ 3வது ஸ்க்ரூ போடுறோம். இப்போ நம்ம 4வது ஸ்க்ரூ போடுறோம். நீங்க 4 ஸ்க்ரூவையும் போட்டீங்கன்னா இந்த பாக்ஸ் ஸ்ட்ராங்கா நிற்கும். இவங்களே மேனுவல் கொடுத்துருக்காங்க, அதன்படி தான் நம்ம பண்றோம். ஃபர்ஸ்ட் வந்து மேலே டேங்க்ல கொடுத்த வயரு, ரெட் வயரை நம்ம சீவிக்கலாம். இப்போ கையில முறுக்குறோம். இந்த இடத்துல உள்ள விட்டுட்டு ஸ்க்ரூவை டைட் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த பிளாக் ஒயரை சீவிக்கலாம். சீவிட்டு கையில முறுக்குறோம். முறுக்கிட்டு இதுக்குள்ள விட்டுட்டு நம்ம ஸ்க்ரூவை போடுறோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம கரண்ட்டுக்கு ஒயர் கொடுக்க போறோம். ஃபேஸ் ஒயரு, ரெட் ஒயரை இப்போ நம்ம சீவிக்கலாம். சீவிட்டு இதே நம்ம கையை வச்சு முறுக்கிக்கிறோம். இப்போ அந்த இடத்துல விட்டுட்டு நம்ம ஸ்க்ரூவை டைட் பண்றோம். இப்போ நம்ம நியூட்ரல் வயரையும் அதே மாதிரி சீவிக்கலாம். கட்டர் எடுத்து சீவுறோம். சீவிட்டு கையை வச்சு முறுக்கிக்கங்க. இப்போ நம்ம அந்த இடத்துல உள்ள விட்டுட்டு ஸ்க்ரூவை டைட் பண்றோம். இப்போ நம்ம வந்து மோட்டர்ல இருந்து ஃபேஸும் நியூட்ரலும் கொடுக்க போறோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ஃபேஸ் ஒயரை சீவிக்கலாம். இப்போ நம்ம சீவிட்டு இந்த மாதிரி கையை வச்சு முறுக்குறோம். முறுக்கிட்டு இந்த இடத்துல உள்ள விட்டுட்டு ஸ்க்ரூவை டைட் பண்ணுங்க. நம்ம ஃபேஸை கொடுத்தாச்சு மோட்டருக்கு. இது நியூட்ரல் வயரு. நம்மளுக்கு வந்து பிளாக் ஒயர் கிடைக்கலன்னு எல்லோ ஒயர் போடுறோம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. ஸோ இப்போ நம்ம இதையும் கையை வச்சு முறுக்கியாச்சு. நம்ம இந்த ஸ்க்ரூவை லூஸ் பண்ணிட்டு உள்ள விட்டுட்டு டைட் பண்றோம். இப்போ
இப்போ நம்ம எல்லா வயரையும் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மெயின் ஆன் பண்ணிக்கலாம். இங்க நம்ம ஆட்டோமேட்டிக் மூட்ல வச்சுட்டு மோட்டர் ஆன் பண்றோம். இப்போ நம்மளுக்கு டேங்க்ல தண்ணி ஏறுறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. இப்போ தண்ணி 1/4 டேங்க் ஏறி இருக்கு. இப்போ நம்ம பிளாக் கலர் வெயிட் ஃபிக்ஸ் பண்ணோம் இல்லையா, அது வரைக்கும் ஏறி இருக்கு. இப்போ பாதி டேங்க் ஏறிடுச்சு. இப்போ நம்மளுக்கு 3/4 டேங்க் ஏறி இருக்கு. நம்மளுக்கு ஃபுல் ஆயிடுச்சு. டேங்க் ஆஃப் ஆயிடும் போல, ஆஃப் ஆயிடுச்சு. நம்ம மாத்தினதுக்கு அப்புறம் பக்காவா ஒர்க் ஆகுது. நம்மளுக்கு எந்த ஒரு தண்ணியும் கரண்ட்டும் வேஸ்ட் ஆக மாட்டேங்குது. நீங்களும் உங்களை வீட்டுல இருந்து இந்த மெத்தட்ல மாத்துறதா இருந்தா மாத்திக்கலாம். நம்ம சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்றது ஃப்ரீ தான். பக்கத்துல வர அந்த பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன்ல செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன்ல வரதுக்கு ஆரம்பிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. சோ மீண்டும் ஒரு வீடியோல சந்திக்கலாம். பாய்.